சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் 64 வீடு கட்டினார். என்னோடய கைடன்ஸ் படி ஒவ்வொரு திசைக்கும் ஒரு பிளான் வாங்கி நல்ல பெயர் வச்சோம். நியூமராலஜி படியும் ரெண்டையும் அழகாக கடைபிடிச்சு சிறப்பான நல்ல ஆர்வமாக அந்த ப்ராஜெக்ட் பண்ணார். கடன்னு புக்காகி அத்தனை வீடுகளும் விற்று தீர்ந்தன. ஆனால் ரொம்ப ப்ரைமான லொக்கேஷன் சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்போ என்னை கூட்டிகிட்டு போய் காமிக்கும்போது நான் சொல்கிறேன், இது வந்து தெற்கு நைருதி தெருக்குத்து, உங்களுக்கு வந்து வடக்கு வாயுவையும் வளர்ந்துருக்கு. வடக்கு கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா உயரமான கட்டடங்கள் எடுத்துட்டாங்க. ஆல்ரெடி நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் நல்ல ஹைட்டாக இருக்குது. அதே நேரத்தில் மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீடுகளாக இருக்குது. இந்த இடத்த வந்து நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா சார் அவுட்டர்லேயே நம்ம பண்ணி ஜெயித்தோம், இது இவ்வளோ சிட்டிக்குள்ளே நமக்கு நல்லா போகும் அப்படின்னு சொன்னார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவரோட அலுவலகத்தை வந்து அங்கே அமைச்சு அந்த நைருதி தெருக்குத்து உள்ளதுலேயே அங்கேயே வந்து கேட் வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன், இந்த கேட்டை மாற்றுங்க, இங்கே உங்களுடைய ஆஃபீஸ் போடாதீங்க அப்படின்னு. அவங்க என்னென்னா அவர் சுற்றி இருந்தவங்க எல்லாமே இல்லை இங்கே இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியும், ஆஃபீஸ் எங்கேயும் இங்கே இருந்தாலும் சரி வராது அப்படின்னு பண்ணாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே நின்று போச்சு. அதனால் வாஸ்து சொல்ல தட்டாதீங்க, அப்போ தான் நீங்கள் வளமாக வாழ முடியும்.